2 ஸ்பூன் கோதுமை மாவை தண்ணியில கரைச்சு வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில 1 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பச்சரிசி மாவை அதுலயே கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கரண்டியால. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பிசைறீங்களோ வெள்ளை பகுதி அவ்வளவு சாஃப்டா இருக்கும். நெக்ஸ்ட் பூரணத்துக்கு பச்சைக்கடலை பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். அதை வேக வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல கொஞ்சமா நெய் ஊத்தி தேங்காய் துருவலை போட்டு கிளறிக்கோங்க. அப்புறம் 4 ஏலக்காவை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சு வச்ச இந்த பச்சைக்கடலை பருப்பை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ போட்டுக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா சுருள வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஷேப் கொடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வெள்ளை மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பூரணத்தை வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. பத்தாத இடத்துல எல்லாம் லைட்டா வெள்ளை மாவை வச்சுக்கோங்க. அகைன் அதை ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி அச்சுல எண்ணெய் தடவி பிரஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகான ஷேப் கிடைச்சிரும். எல்லா மாவுக்கும் ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறம் இட்லி கொப்பரையில ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி.